சத்தான கொழக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் நான் 3 விதமான மாவு எடுத்திருக்கேன். எதுவுமே கடையில் வாங்கலை, வீட்டிலே நான் ரெடி பண்ணதான். கம்பு, கேழ்வரகு வீட்டில் அதை வறுத்துட்டு மிஷினில் கொடுத்து அவங்க அரைச்சி கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி பச்சரிசியும் வீட்டில் ரெடி பண்ணி அவங்கள்ட்ட கொடுத்தா திரித்து தந்துட்டாங்க. தேங்காய் போட்டு அதை வறுத்துமே கொடுத்துட்டாங்க. இந்த மாவு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு கொஞ்சம் தேங்காயும் மிக்சியில் சுற்றி விட்டுருந்தேன். அதையும் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்ல இந்த மண்டை பாகு எடுத்து அதில் ஊற்றிட்டா நம்ம ஈஸியாக பிடிச்சிடலாம். கொழுக்கட்டை மாதிரி பிடிக்கும்போது ரொம்ப மாவு காஞ்ச மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு கொழுக்கட்டை பிடிக்க வராது. ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அது கரெக்டான ஒரு பாகத்தில் வச்சு நீங்கள் பண்ணிக்கணும். அப்புறம் இட்லி சட்டியில் இட்லி தட்டை நான் போட்டு தான் அதுக்கு மேலே இந்த அவிக்கிறதுக்கான தட்டை வச்சுருக்கேன். நீங்கள் அப்படியே வச்சிங்கன்னா இட்லி தட்டில் வச்சோ இல்லைன்னா இந்த தட்டில் வச்சு நீங்கள் பண்ணுனா தண்ணி அப்படி கொதிக்கும்போது அந்த ஆவியெல்லாம் மேலே படும், அப்புறம் உள்ளெல்லாம் தண்ணியாகும். அதனால் இந்த மாதிரி வச்சு பாருங்கள். அப்போது மேலே தண்ணி கொதிச்ச தண்ணி மேலே வராது. கொழுக்கட்டையும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம்தான் ஆகும். நீங்கள் தீயை நல்லா ஃபுல்லாக வச்சுட்டு அவிச்சா ரெடி ஆயிடும். கொழுக்கட்டை ரொம்ப ஆரோக்கியமானது. ஏன்னா அந்த கம்பில் கேழ்வரகு அது ரெண்டுமே லோ கிளைசமிக் இண்டெக்ஸ்னு சொல்கிறாங்க. சர்க்கரை சத்து தான் இருக்குது, ஆனால் கூட உங்களுக்கு உடனே ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு அதிகமாகாது. மெதுவாக தான் அது ஜீரணமாகும். அதனால் ரொம்ப ஆரோக்கியமானது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் வீட்டில். ரொம்ப நல்லது, குழந்தைகளுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. ஒரு ஆரோக்கியமான கொழுக்கட்டை வீட்டில் செஞ்சு பாருங்கள்.